ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் சரோ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா டெல்லியில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் டெல்லி ரீச் ஆனோம். ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி ஈவினிங்கே நம்மளுக்கு ட்ரெயின் இருக்குது 9:30 தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த ஒரு நாளைக்குள்ளே நம்ம எவ்வளோ டூரிஸ்ட் பிளேசஸ் டெல்லியில் இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் பார்க்கணுமோ அதை ஃபுல்லாக தான் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே காலையில் கிளைமேட் செம்ம சில்லுன்னு தான் இருக்குது. நம்ம நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் தான் மார்னிங் நம்ம ரீச் ஆனோம். ரூமும் அங்கே தான் போட்டிருக்கோம். ஸோ ஈவினிங் நைட்டு ட்ரெயினும் வந்து பார்த்திங்கன்னா சேம் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் தான். ஸோ அதனால் இங்கேயே ரூம் போட்டாச்சு. ஸோ நம்ம இப்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம செங்கோட்டை போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே இன்றைக்கி எப்படி பிளான்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து ஒவ்வொரு பிளேஸாக போய் அங்கேருந்து நம்ம ஆட்டோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் பிளான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த நாளை செங்கோட்டையில் இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ செங்கோட்டை வந்து லால் கில்லாவில் தான் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குற எல்லா பிளேஸுமே நான் ஆன்லைனில் ரிசர்வ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பெரிய லாங் க்யூ நிற்கும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ரொம்ப டைம் ஆகும். அதனால் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லாமே ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு போயிட்டிங்கன்னா ஒவ்வொரு இடமும் நீங்கள் போய் பார்க்குறதுக்கு ஈஸியாகும். டிக்கெட் கவுண்டருக்கே தனியாக செலவு பண்ண வேணாம். இது வந்து போலீஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக செக் பண்ணி பேகு பேண்ட் பாக்கெட்லேருந்து எல்லாமே செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ அதனால் வேறு ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா அங்கே வெளியில் கேட்லேயே டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வெளியில் பார்க்குறதுக்கே இவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ அழகாக செம்மையாக இருக்குது. பட் இண்டிபெண்டன்ஸ் டேயில் வந்து நம்ம பிரதமர் இங்கே தான் வந்து கொடியேற்றுவார். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஷாஜகான் பீரியடில் தான் கட்டினது. 1638 ஆரம்பித்து 1648 தான் கட்டி முடிச்சிருக்காங்க. ஷாஜகான் தான் கட்டினது. சேம் அகமது லகூரி அவர் தாஜ்மஹால் கட்டினவர் தான் இதையும் கட்டியிருக்காரு. ஸோ ஒரே ஆர்கிடெக்ட் தான், பர்ஷியன் அந்த ஆர்கிடெக்சரில் தான் கட்டியிருக்காங்க. ஸோ நல்ல பிரம்மாண்டமாக ரெட் ஸ்டோனில் பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ உள்ளே இங்கே எவ்வளோ பேர் மக்கள் அவ்வளோ நிற்கிறாங்க. செம்ம க்ரௌடாக இருக்குது இங்கே. இதில் வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட்டோட அந்த கோட்டையோட அந்த ஃப்ரண்ட்டு ஃபேஸ்லேயே பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. நாங்கள் அந்த என்ட்ரன்ஸ் வழியாக வரல, அதுக்கு பக்கத்தில் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ அது பெரிய லாங்கஸ்ட் என்ட்ரன்ஸ். ஸோ அது வழியாக வந்தோம். ஏன்னா கொஞ்சம் இது ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிடும். சைட்லேருந்து வந்தால் பார்த்தா தான் அது எவ்வளோ பெருசு, எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குன்றத இன்னும் அழகாக பார்க்க முடியும். ஸோ அதுக்காக தான் லாங்கஸ்ட்டு டிஸ்டன்ஸ்லேருந்து நடந்து வந்தோம். இது பார்க்க 400 வருஷ பில்டிங் மாதிரியா தெரியுது. அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கே புதுசாக கட்டின மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஆல்மோஸ்ட் 400 வருஷத்துக்கிட்ட வந்து இது கட்டி ஆச்சு. ஸோ இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்லா நிற்கிது. எங்கே பார்த்தாலும் வந்து அதோட அந்த வடிவமைப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது எப்படி அந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிக்க தோணுது. ரொம்ப நல்லா டிசைனாக ஒன்று பார்த்து பண்ணியிருக்காங்க. எவ்வளோ யோசித்து பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். நம்பவே முடியல. உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நேரில் வந்து பார்க்கும்போது தான் இதோட ஃபீல் நல்லா ரொம்ப தெரியும். வீடியோவில் நம்ம என்ன தான் சொன்னாலும் வந்து அது அந்த அளவுக்கு ஃபுல்லாக ரீச் ஆகுமான்னு தெரியல. இது நல்லா உள்ளுக்குள்ளே போய் ரீச் ஆகுமான்றது தெரியல. நேரில் பார்க்கும்போது இது வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக யாரும் பார்க்கலன்னா எல்லோரும் வந்து பாருங்கள். செங்கோட்டை ரொம்ப பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக நான் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. உள்ளே வந்து பார்க்கும்போது தான் ஒரு ஊரே இருக்கிற அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இங்கே நிறையா பில்டிங் தனித்தனியாக இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஓல்டு மாடலில் இருக்குது, ஒரு சில இதெல்லாம் நியூ மாதிரியே இருக்குது. ஸோ ஷூட்டிங் இந்த மாதிரி இதிலெல்லாம் ஒரு சில மூவிலெல்லாம் இந்த பிளேஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளோ பெரிய இடத்த நம்ம சுற்றி பார்க்கணும்னா கண்டிப்பாக 1 மணி நேரம் பத்தாது. மினிமம் ஒரு எப்படினாலும் ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரமாவது ஆகும் இதை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும்னா. ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு ஃபோர்ட்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கார்டன் செட்டப்பில் இருக்குது. ஒன்று ஓல்டு பில்டிங்காக இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக கட்டின மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது.
ஒரு சில பில்டிங் பார்க்குறதுக்கு அப்படியே மால் மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே போகும்போது ஒவ்வொரு இந்த எக்ஸ்பீரியன்ஸே கொஞ்சம் நல்லா வேறு லெவலில் தான் இருக்குது. டைம் இப்போ அரௌண்ட் ஒரு 11 ஆகுது. ஆனால் ஒரு அந்தளவுக்கு ஹீட்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. ஸோ அதாவது ரொம்ப ஹீட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. ஓரளவுக்கு நல்லா வெயிலை சுற்றி பார்க்குற அளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளேயே நம்ம எப்படியும் வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸாவது கன்ஃபார்மாக நடந்துருவோம் இது எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும்னா. ஸோ ஏன்னா அவ்வளோ பெரிய இடமா இருக்குது இது. ஒரு சில இடத்துலலாம் அந்த மார்பிள்ஸ்லேயே கட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அதெல்லாம் நம்ம தொட்டு பார்க்கும்போது அந்த லெவலுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்பட்றா 400 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ அழகாக ஒன்று பார்த்து செதுக்கி எப்படிலாம் யோசிச்சுருப்பாங்க ஒவ்வொரு டிசைன் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி. உண்மையிலே வந்து செம்ம ஒண்டர்ஃபுல்லான பிளேஸ் இது. ஸோ செங்கோட்டை வந்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் இங்கே பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு அழகாக வரலாம். அந்தளவுக்கு அவ்வளோ இடம் இருக்குது உள்ள. இப்போது நம்ம நின்று பார்த்துட்டு இருக்கிற பிளேஸ் வந்து மும்தாஜ் மஹால். ஸோ இந்த பிளேஸ் எப்படி இருக்குது, ஒவ்வொரு தூணு இந்த மாதிரி எல்லாமே மார்பிள்ஸில் எப்படி வச்சு கட்டியிருக்காங்க, இது எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கேன்டீன் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ வெளியில் போய் நம்ம லஞ்சு சாப்பிட்டு லேட் ஆகிறத விட நம்ம உள்ள கேன்டீன்லேயே லஞ்சை முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜமாத் மஸ்ஜித்னு சொல்லிட்டு இன்னொரு பிளேஸ்க்கு தான் போகிறோம். இப்போது நம்ம செங்கோட்டையோட வெளியில் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு 1 கிலோமீட்டர் தான் இந்த ஜாமா மஸ்ஜித். இங்கே வந்து நம்ம பை வாக்கிலே போயிடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆட்டோ இந்த மாதிரி எதுவும் பிடிக்கணுன்னு அவசியம் இல்லை. ஆட்டோ பிடிச்சிடாதீங்க, அதுக்கு தனியாக 100 ரூபா கேட்பாங்க. இப்போது நம்ம ஜாமா மஸ்ஜித் வந்தாச்சு. ஸோ இதுதான் ஜாமா மஸ்ஜித்தோட என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம வெளியில் வந்து செப்பல் கழட்டிட்டு தான் உள்ளே போகணும். ஸோ உள்ளே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. இது இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா பிக்கஸ்ட்டு மாஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரே டயத்தில் 25,000 பேர் இங்கே தொழுவாங்க. இதுவும் ஷாஜகான் கட்டினது தான். உஸ்தாத் அகமது லகூரி தாஜ்மஹால் கட்டினவர் தான் இதுவும் கட்டியிருக்காரு. இந்த ஜாமா மஸ்ஜித் வந்து ரெட் ஃபோர்ட் கட்டி அந்த முடிக்கிற தருவாயில் இதோட வேலையை இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு 350 இயர் ப்ளஸ்ஸு ஓல்டு பில்டிங் தான். ஸோ இங்கே பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த முன்னாடி இருக்கிற 2 டவர் மேலே நம்ம ஏறி போகலாம். நம்ம போகல. மேலே உள்ள அந்த வளையம் மாதிரி உள்ள ஆர்கிடெக்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆனியன் அந்த மாதிரி அதோட டிசைனில் தான் பண்ணியிருக்காங்க. க்ரௌடு பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து எல்லாருமே வரலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். இங்கே தொழுக போகிறவங்க இந்த தண்ணியில் கை கால் கழுவிட்டு தான் தொழுக போகிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒவ்வொரு இடமும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான். இப்போ நம்ம ஜாமா மஸ்ஜித்லேருந்து வெளியில் வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வெறும் மார்க்கெட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு பிளேஸ் போக போகிறோம். இப்போது நம்ம இந்தியா கேட்டில் இருக்கோம். ஸோ இந்தியா கேட்டை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு வார் மெமோரியல். ஸோ வேர்ல்டு வார் 1 இறந்தவங்களுக்காக இது கட்டினது. இது ஆல்மோஸ்ட் இது ஒரு 95 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் வந்து சம் செக்யூரிட்டி ரீசன்னால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு உள்ளே அலோவ் பண்ணல. ஸோ டிஸ்டன்ஸ்லேருந்து தான் நான் பார்த்துட்ருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் மெயின் ரோட்டில் இருந்து பார்த்துட்ருக்கோம். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டேக்கெலாம் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து அந்த ஃபங்க்ஷன், ஒவ்வொரு ஆர்மி வெஹிக்கல், அந்த ஏவுகணை இதெல்லாம் வந்து கொண்டு போவாங்கள்ல. ஸோ அந்த ரோடு உட்காந்து பார்க்குறது எல்லாமே இந்த இந்தியா கேட் இருக்குது ஆப்போசிட்லேயே, டைரக்ட் ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு வந்து இதை வெளியிலேருந்து தான் பார்க்க முடியும், பக்கத்தில் போய் பார்க்க முடியல. மேபி நெக்ஸ்ட் டைம் வந்தால் இதை இன்னும் பக்கத்தில் போய் பார்க்க முடியும். இதை 24 ஹவர்ஸ் ஓப்பனில் தான் இருக்கும். இதுக்கு ரிசர்வேஷன் எதுவுமே தேவை கிடையாது. இது ஃப்ரீ தான், நம்ம எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த இந்தியாவில் ஒரு ஒண்டரான பிளேஸ் தான். டைம் வரும்போது இந்த வார் மெமோரியல் கண்டிப்பாக தொட்டு பார்க்கணும். நம்ம ரெட் ஃபோர்ட்டில் லஞ்சு முடித்ததுனால ஒவ்வொரு பிளேஸும் வந்து டிலே ஆகலை. ஸோ ஒவ்வொரு பிளேஸும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம போய்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ அடுத்த பிளேஸும் நம்ம ஆட்டோவில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 45 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவோம். இப்போது நம்ம குதுப் மினாரில் இருக்கோம். பாருங்கள் செம்ம க்ரௌடாக இருக்குது. நம்ம ஆன்லைனில் டிக்கெட் ரிசர்வ் பண்ணதுனால நமக்கு எல்லாமே ஈஸியாக கொஞ்சம் அந்த டிக்கெட்டை மட்டும் காமிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது.
இல்லைன்னா அந்த க்ரௌடில் டிக்கெட் எடுத்துகிட்டு வர்றதுக்கே ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிரும். இப்போ நம்ம உள்ளே தான் போயிட்டுருக்கோம். இந்த குதுப் மினார் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறது 825 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுன்னா நம்ப முடியுதா? ஸோ ஆமாங்க, இது அவ்வளோ பழமையான பில்டிங் இது. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுவும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான். ஸோ இந்த குதுப் மினார் வந்து பார்த்திங்கன்னா 4 ஜென்ரேஷன் பீப்புள் வந்து இது கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து பல அதாவது டேமேஜு இந்த மாதிரி, அப்புறம் அங்கே உள்ள மன்னர் இறப்பு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கடந்து இந்த குதுப் மினார் வந்து உருவாயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு முஸ்லீம் மாஸ்க்கு தான். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி மினிமம்னாலும் எப்படி ஒரு 2 ஹவர்ஸாவது ஆகும். ஸோ இந்த பில்டிங் அதாவது குதுப் மினாரோட நம்ம ட்ரிப்பு இன்றைக்கி முடியும். ஏன்னா வந்து இப்போயே மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இதை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 2 hours ஆகும். ஸோ 9:30க்கு நம்மளுக்கு ட்ரெயின் இருக்குது. ஸோ நம்ம 6 o'clock இங்கேருந்து கிளம்புனோம்னா கரெக்டாக அந்த ஒரு 3.5 ஹவர்ஸில் வந்து ரூமை செக் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போ குதுப் மினாரை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நினைவிடம் மாதிரி இருக்குது. இதில் வந்து சுற்றியே எல்லா வால்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு அரபிக் அந்த மாதிரி எழுத்துக்கள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதாவது இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்கிடெக்டில் தான் இது கட்டியிருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் ஷாஜகான் அவர் கட்டினதுலாம் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது 800 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுனால இது இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக அரபிக்கில் எழுதியிருக்காங்க. ஸோ இதோட ஆர்கிடெக்ட் பில்டிங் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் ஸ்டோனில் தான் கட்டியிருக்காங்க. ஸோ இதோட ஆர்கிடெக்ட் இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு சில இடம்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஹிந்து டெம்பிளோட சாயல்லையும் ஒரு சில இதெல்லாம் பில்லர்ஸ்லாம் அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக போனால் ரொம்ப அதிகமாக போகும். ஸோ நம்ம இந்த இடத்தோட அழகை மட்டும் ரசிச்சுட்டு தேவையான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுட்டு போகலாம். இங்கே நம்ம பார்க்குற ஒவ்வொரு கட்டிடமும் பார்த்திங்கன்னா ஆன்னு வாயை திறந்து தான் பார்த்துட்ருக்கோம். வாய்க்குள்ளே ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஆச்சரியப்பட வைக்குது. இந்த குதுப் மினாரோட உயரம் வந்து பார்த்தா 72.5 மீட்டர். ஸோ நம்ம ஃபுட் ஸ்டெப் எடுத்து வச்சா 238 ஃபுட் ஸ்டெப் அந்தளவுக்கு உயரமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த மினரா பக்கத்தில் போகலாம். ஸோ நான் சொன்னேன்ல ஆல்மோஸ்ட் இந்த இதெல்லாம் இப்போது உள்ளே போகும்போது இந்த ஒரு சில பில்லர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிந்து டெம்பிள் அந்த சாயலில் இருக்குது. ஸோ அதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சட் ஆஃப் கல்ச்சர் இங்கே நிறையா இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ரொம்ப போக வேணாம். நான் இப்போ நம்மளுக்கு பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அயன் பில்லர் இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 1600 இயர்ஸுக்கு மேலே அந்த அயன் பில்லர் வந்து இருக்குது. ஸோ இன்ன வரைக்கும் துருப்பிடிக்காமல் அதை வந்து அந்த அளவுக்கு வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது அதுக்கு என்னென்ன சேர்த்து துருப்பிடிக்காமல் இருக்கணுமோ அது கொஞ்சம் டெக்னிக்கலாக போகும். ஸோ அதை உள்ளெல்லாம் போகாமல் ஸோ 1600 இயர்ஸ் இன்னும் அந்த அயர்ன் பில்லர் பக்காவாக இருக்குது. ஸோ இதை ஒரு 10 times வச்சா தான் மேபி இந்த மினரோட ஹைட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி பக்கத்தில் தான் இருக்குது. நமக்கு ஆப்போசிட்டில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்திங்களா அந்த மினரா. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அரபிக்கில் வேறு ஒவ்வொரு எழுத்துலேயும் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது.
குதுப் மினாருக்கு ஆப்போசிட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய பிளேசஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா டோட்டலாக இது கொஞ்சம் ஒரே மாதிரி ஷேப் இருக்குது. பட்டு என்னென்னா இதோட இந்த சாதாரண இது என்ன பாறைகளை வச்சு கட்டின மாதிரி அந்த மாதிரி பில்டிங்காக இருக்குது. எங்கே பார்த்தாலும் செம்ம க்ரௌடாக தான் இருக்குது. இங்கே பில்டிங்க்கு நடுவில் சின்ன ஒரு மேடை மாதிரி இருக்குது. சின்ன பெரிய மேடை மாதிரியே இருக்குது. ஸோ இதுதான் எதுக்காக இருக்குதுன்னு தெரியல. ஓகே, உள்ள ஆல்மோஸ்ட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஒரு பார்ட்டிஷனாக பிரிச்சுருக்காங்க. வாசல் ஒவ்வொன்றும் செம்ம பெருசாக இருக்குது. ஒரே நேரத்தில் 10 பேர் வரலாம் போல், அந்தளவுக்கு செம்ம பெருசாக இருக்குது. இந்த குட்டி பசங்க வேறு குதிச்சு விளாட்றாங்க. சரி, ஓகே, இப்போது நம்ம குதுப் மினார் பக்கத்தில் போய் பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக இங்கேருந்து கிளம்புற மாதிரி பார்க்கலாம். இப்போது டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 5:30 கிட்ட ஆச்சு. ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரு 4 hours கிட்ட பெண்டிங் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு ½ an hourக்குள்ளே மேக்ஸிமம் என்ன இடம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். ஸோ போகிற வழியில் ஏதாவது வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா இங்கே ஃபேமஸ் மார்க்கெட்லாம் இருக்குது. ஸோ அதுவும் ஆன் தி வேலை தான் இருக்குது. ஸோ முடிஞ்சால் இங்கே ஏதாவது வாங்கிட்டு போகிற மாதிரி ஏதாவது பிளானும் வச்சுருக்கோம். ஸோ பார்ப்போம். இந்த ஷார்ட் இதெல்லாம் பாருங்கள், ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்கும். இங்கே கிளிகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிளிகளோட சவுண்டு நிறையா கேட்டுக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லேருந்து சன்செட் பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு லைஃப்பில் மறக்க முடியாத மெமரிஸ் மாதிரி இருக்குது. குதுப் மினாரோட இந்த வியூ பாருங்கள், இதுவும் நல்லா இருக்குது. இப்போ நான் எடுக்கிற ஷாட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். குதுப் மினாரை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. டெல்லியில் ஒரு நாள் ரொம்ப சிறப்பாக போச்சு. இந்த ஒரு நாளில் மட்டும் 4 பிளேஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இங்கே குதுப் மினாருக்கு மேலே அடிக்கடி ஃப்ளைட்டு நிறையா போய்கிட்டு தான் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்கவும் அதுவும் சூப்பராக தான் இருக்குது. டைம் இப்போது 5:55 ஆகுது. ஸோ நம்ம வெளியில் கேட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். நீங்களும் டெல்லி வந்தால் இந்த மாதிரி சுற்றி பாருங்கள். நான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.